ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒன்றே ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் பக்கத்திலேயே இருக்கிற பாலக்காட்டுல சிநேகித பீச்சுக்கு தான் நாங்க போயிட்டுருக்கோம். அது அங்க வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கான ஃபன் பார்க் எல்லாம் இருக்கு. எல்லாம் ஈவினிங் டைம் போனா சரியான என்ஜாய்மென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பீச்ல வந்து சூப்பரா போய் விளையாட போலாம். நாங்க போனது மத்தியான டைமு. மத்தியான டைமே பார்த்தீங்களா, எவ்வளோ ரஷ்ஷா இருக்கு. ஈவினிங் டைமுங்கும்போது உன்னி பயங்கர ரஷ்ஷா இருக்கும். பக்கத்துல தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தான். காசினி குட்டியாக்கு ஒரே ஜாலி, ஒரே ஐயோ பீச்சுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அது குட்டியான்னா சரியான என்ஜாய்மெண்ட்டுங்க. பயங்கரமா விளையாண்டுட்டு இருந்தா. குட்டியாவும் காசினியும் படுத்துட்டு போஸ் கொடுக்கறது, நீச்சல் அடிக்கிறது, நீந்துறது அப்படின்னு சொல்லிட்டு சரியான என்ஜாய்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் மணலா இருக்குங்க. பட் விளையாடுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. ரொம்ப ஆழன்னும் இல்ல. பார்க்க சூப்பரா இருக்கு. விளையாடலாம். குழந்தைங்கலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் இங்க கூட்டிட்டு போய் குழந்தைங்கள என்ஜாய் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் குட்டி காசினி பார்த்தீங்களா? காசினி குட்டி எல்லாம் உட்காந்து உட்காந்து ஜாலியா விளையாண்டுட்டு ஓடிட்டு இருந்தாங்க. ஒரு மீடியமான அலைன்னு கூட நான் சொல்லுவேன். ரொம்ப அலை நல்லா இல்ல. அதுக்கப்புறம் பீச்சு போயிட்டு நம்ம வந்து வீடு கட்டாம வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாவும் அவங்க மாமா காசினி 3 பேருமே வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. தண்ணியில எல்லாம் ஃபுல்லா விளையாண்டு முடிச்சுட்டு. என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து கோடிக்கணக்குல நம்ம வந்து வீடு கட்டி இருந்தாலும் காசு போட்டு அந்த பீச் ஓரத்துல உட்காந்து வீடு கட்டுற சுகமே தனியா தான் இருக்கும். அது குழந்தைங்களுக்கு சரியான என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். அவங்க சூப்பரா பாத்தீங்கன்னா கட்டிட்டு இருக்க தண்ணி வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. ஒரே குஷியில விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க 3 பேருமே. என் தம்பியும் குழந்தை மாதிரி சேர்ந்து கட்டிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். வீட்டுல இங்க இருந்துக்காங்க ரெண்டு. ஒரு வழியா வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்கங்க. கட்டி முடிச்ச ஃபினிஷிங் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. வீடு கட்டின வீடு எப்படி இருக்கு, எங்க காசினியும் தம்பியும் வீடு கட்டி வைக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணிருங்க. சரியான என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. விளையாண்டு முடிச்சுட்டு சரி பீச்சுக்கு வந்துட்டு மாங்காவும் சாப்பிடாம போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி பழமும் மாங்காயும் ரெண்டும் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இன்னொரு பீச் இருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. இன்னொரு பீச்சுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த அண்ணாச்சி பழத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு பீச்சுக்கு இன்னொரு பீச்சுக்கு போயிட்டோம். அந்த வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோல வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் சிநேகித பீச்சுக்கு போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.